மீனா, ஹலோ சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வீரமணி, உங்க வீடியோ வந்தா வரும் சார் ஆன் பண்ணிடுறேன். சரிங்க சார். வெரி குட் வெரி குட். அப்படியே இருங்க, நான் இது பண்ண சொல்றேன், நீங்க வாசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஒரு 5 நிமிஷம் வந்துருவாங்க எல்லாரும். வட்டு வெயிட் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே வாழ்க்கையின் காவியம் பாடியில் வீழ்ந்ததே என்பதே
அனைவருக்கும் வணக்கம். அன்மியூட் பண்ணீங்க சார். மியூட்ல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சோழா சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரி சொக்கலிங்கம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் வீரமணி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சோழா சங்கத்தின் செயலாளர் வீரமணி அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. சார் மியூட்ல தான் சார் இருக்கு. ஓகே சார். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் இருக்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவார். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சோழ சங்கத்தின் செயலாளர் வீரமணி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளித்து வருகிறார் ஆசான் கண்ணப்பண்ணையா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம்.
முதுகுத்தண்டை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து நீண்ட காற்று உள்ளிழுக்கிறோம். ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரைன் யோகா. கால்கள் விரித்து வைத்து ஒரு அரை அடி விரித்து வைத்து கீழே போகும்போது மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். கீழே போகும்போது காற்று வெளியேற்றுகிறோம். மேலே வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். ஓய்வு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலைக்கு வந்து விடுகிறோம். படுத்த நிலை ஆசனங்கள். படுத்த நிலையில் உருளாசனம்.
ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இரு கால்களை மடித்து பிடித்து மெல்ல வலது இடதாக ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கால்கள் மேலே உயரட்டும். இடுப்பு தரையில் உள்ளது. அப்படியே ஒரு 10 வினாடிகள் கால் விரல்களை கவனிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக விபரீத கரணி. நல்ல அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இயக்கப்படும். குறிப்பாக சுரப்பி மண்டலங்களை சீர்படுத்தக்கூடிய ஆசனா. மூளைக்கு அதிக இரத்தத்தை பாய்ச்சி அங்குள்ள செல்களை புதுப்பிப்பதற்கு, நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு இப்பயிற்சி உதவும். எர்னியா பிரச்சனை, குடல் வாழ்வு வீக்கம், இவைகளை ஒரு சேர குணமாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இப்பயிற்சி. நன்றாக ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். கால் கட்டை விரலை கவனிக்கிறோம்.
ஓய்வு. அடுத்ததாக சர்வ அங்க ஆசனம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்று ஆசனமாக மச்சாசனம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனம், பாம்பாசனம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்ததாக வில்லாசனா. ஓய்வு. முதலை ஆசனத்தில் ஆழ்ந்த மூச்சு.
அடுத்து முயலாசனம். உடலை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. ஆமா, கெவின்கிறவங்க இந்த ஆடியோ ஆஃப் பண்ணீங்க. உடலும் தலையும் நேர்கோட்டில் கெவின். வைத்து சுவாசம் ஆழமாக சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஆசனமான கோமுக ஆசனம். பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். வலது கால் மேல வரட்டுமே, இடது கால் கீழே இருக்கட்டும். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து நீண்ட காற்று. இப்போ வலது கால் எடுத்து போட்டுக்கும் பொழுது இடது பக்கம் மூளையும் இடது பக்கத்தினுடைய சுவாசத்தையும் சீர்படுத்தும். அப்படிப்பட்ட முக்கியமான ஆசனம். உடலை நேராக வைத்து ஆழமாக காற்றை உள்ளிழுக்கிறோம். அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளிழுத்து பக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி நீண்டு வரட்டும். நன்றாக தலையை நீட்டி காற்று வெளியேறிக் கொண்டே உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு உள்ளெடுத்துக்கொண்டே தலை மேலே வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே வலது கை மேல வரட்டுங்க, இடது கை கீழே போகட்டும். நன்றாக நுரையீரல் இயங்கக்கூடிய நிலையில் வரட்டும். அப்படியே நேராக வைத்து கண்களை இமைக்காமல் வைத்து 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முதுகு தண்டை நேராக வைத்து ஆழமாக காற்றை இழுக்கிறோம். நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலைக்கு நோக்கி வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே தலை மேலே வருது, காற்று உள்ளே போகிறது. காற்றை உள்ளிழுக்கிறோம் உள்ளிழுக்கிறோம் உள்ளிழுத்துக் கொண்டே வருகிறோம். அப்படியே இடது கை மேல இருக்கு, நல்ல கைகளை கோர்த்து பிடிச்சுக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஆழமாக மூச்சுள்ளத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது.
அப்படியே கால்களை தளர்வாக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக பத்மாசனா. இடது கால் வலது கால் தொடை மீது இடது கையில் இடது கால் குட்டி அழுத்தி வலது காலை மேலே போட்டு இரு கண்களும் சிம்முத்திரையில், இரு கண்களும் புருவ மத்தியில், இரு கைகளும் சிம்முத்திரையிலேயே இருக்கட்டும். அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். அப்படியே கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலை கீழ் நோக்கி வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகள் மேலே உயருது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் வரட்டும். மீண்டும் மூச்சு இழுக்கிறோம். உள்ளெடுத்து வலதுபுறமாக வலது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல கை உயருது, காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக உள்ளெடுத்து கைகள் கீழே வரட்டுங்க. மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். இடதாக 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு இழுக்கிறோம். கை மேல வரட்டுங்க. ஆழ்ந்து இழுத்து அப்படியே மூச்சு வெளியேறுது. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து இடது கையில் இடது கால் முட்டியை அழுத்தி வலது காலை கீழெடுத்து வைத்துக் கொள்கிறோம். இடது கால் செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த சர்க்கரை நோய் சுரப்பி மண்டலத்தோட தொடர்புடையது. சுரப்பி மண்டலம் மனதோடு தொடர்புடையது. அப்போ நீங்க இந்த கால் எடுத்து போட்டு இந்த குதிகால்கள் இந்த இடத்துல அழுத்தப்படும் பொழுது இருக்கக்கூடிய கணையம் மீண்டும் சுரப்பிகளை சீராக்குவதற்கு துணை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசனம் இந்த யோக முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதனால எப்படிப்பட்ட சுகர் நோயாளிகளா இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பயிற்சி செய்துக்கிட்டு சில உணவுகளை கனி உணவாக தான் எடுக்கணும். ஒரு சுரப்பிகள் சீராக இல்லை அப்படின்னா மீண்டும்
சர்க்கரை அல்ல, அந்த இனிப்பு சுவையுள்ள பழங்களை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக கொய்யாப்பழம், அடுத்து பப்பாளி பழம், இந்த பழங்களை உள்ள எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை மேற்கொண்டவங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட வச்சிருக்கிறோம், மருந்து மாத்திரைகள் இருந்து விடுபட வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பயிற்சி யோக முத்ரா. பத்மாசனம் போட்டு கீழே கொண்டு வரும் பொழுது இந்த சுரப்பி மண்டலங்கள்ல தூண்டப்பட்டு அது சுரப்பி மண்டலங்களை சீராக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை தான் நம்ம இப்போ செய்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து இடது கால் முதலில் எடுத்து போட்டு வலது கால் மேல வரட்டுங்க. மேல வந்த பிறகு மீண்டும் நன்றாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலைக்கீழ் நோக்கி வருது. 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வரட்டுங்க. மீண்டும் மூச்சு இழுக்கிறோம். உள்ளிழுத்து வலதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். இடப்புறமாக ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே வலது கை பின்னாடி போகட்டுங்க. இடது கை வலது கால் முக்கிய பிடித்து அப்படியே வலதூரமாக திரும்புகிறோம். ஓய்வு. எதிர் திசையில் ஓய்வு. பக்கவாட்டில் கோணாசனம், அமர்ந்த நிலை. நன்றாக ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட மூச்சு. அப்படியே கால்களை நீட்டி உடலை சரிவாக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சிம்மாசனம். தைராய்டு சுரப்பியை தூண்டக்கூடியது. மூலாதாரத்தில் தூண்டுதல் ஏற்பட்டு பய உணர்வை நீக்கக்கூடிய பயிற்சி, ஆளுமை திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி, பேச்சை சீராக்கக்கூடிய பயிற்சி,
நாக்கு நீண்டு வரக்கூடிய நிலை, அப்படி மிக 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 முக்கியமான ஆசனமான இந்த சிம்மாசனம். நன்றாக வாயை திறந்துக்கிறோம், நாக்க வெளியே நின்றோம். அப்படியே ஒரு கர்ஜனை, சிங்கம் நல்லா கர்ஜிக்கும் இல்லைங்களா, அது போல ஆழ்ந்த மூச்சு. இதே இன்னொரு முறையும் நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். நன்றாக அந்த நாக்கு நீட்டும் பொழுது அந்த நாக்கில் புதிய காற்று படும் பொழுது அந்த சுரப்பு மண்டலங்கள் அந்த எச்சில்ல மாறுபாடு ஏற்பட்டு உள்ள இருக்கக்கூடிய அல்சர் மட்டுமல்ல, மற்ற எந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் சரியாக்கக்கூடிய பயிற்சி அது. நான் ஒரு முறை செய்து பாருங்க. ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் 2 மாதங்களுக்கு முன்பாக. நல்ல நாக்கை வெளியே நீட்டி அப்படியே 30 வினாடி அப்படியே நிறுத்துறோம். அல்சர் குணமாகாத நபர்களுக்கு தினமும் காலையில் இந்த 30 வினாடி ஒரு 3 முறை வச்சுக்கிட்டே இருந்தா அந்த எச்சில்ல மாற்றம் ஏற்படும். அதுவே அந்த நோய்களுக்கு மருந்தாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இது. ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுழல் மூச்சு பயிற்சி, சுவாசத்தை கவனிக்க. உடலை நேராக வைத்து நல்ல அந்த தோள்பட்டை மேலும் கீழும் போய்விட்டு ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றோம். அங்கே கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை.
கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு இழுத்து அந்த கைகள் கீழே வரும்பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம். மெதுவாக ஆழமாக உள்ளிருக்கிறோம். அப்படியே கைகள் முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் சேரும் பொழுது காற்று வெளியேறட்டும். உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சுழல் முறை. இடது நாசியில் உள்ளிழுத்து வலதை வெளியேற்றுகிறோம். வலதை இழுத்து இடதை வெளியேற்றுகிறோம். 7 முறை. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடதின் வழியாக மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. பயிற்சி கண்கள் மூடி செய்கிறோம். எடுக்கக்கூடிய காற்றை வேகமாக உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். உடல் ஒரு முழுமை அடைவதற்கு இப்பயிற்சி உதவும். குளிர்ச்சியும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் சீர்படுத்தக்கூடியது. எப்படி ஒரு இரவும் பகலும் முழுமையோ அதே போல இடதும் வலதும் ஒரு முழுமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சுழல் முறை பிராணாயாம பயிற்சியை செய்து கொண்டுள்ளோம். இதன் மூலமாக இரத்தம் சீரடைகிறது, இரத்தம் சுத்தமாகிறது. ஒரு உடலில் இரத்தத்தை சுத்தப்படுத்தினாலே அனைத்து தொந்தரவுகளையும் வெளியேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை இப்போது செய்து கொண்டுள்ளோம். நிதானமாக ஆழமாக உள்ளிழுத்து ஒரு நாசி அடைத்து அடுத்த நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். சீராக ஆழமாக உள்ளே சென்று அடுத்த நாசி வழியாக மெல்ல மெதுவாக வெளியேறி கொண்டுள்ளது.
உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து பயிற்சியை செய்கிறோம். உடலும் தலையும் நேராக இருந்தால் மட்டுமே மூச்சுக்குழாய் சீராக ஆழமாக உள்ளே சென்று வெளியேறுவதற்கு துணை செய்யும். ஆகையால் நேராக வைத்து ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட்டு செய்கிறோம் பயிற்சியை. செய்து முடித்தவர்கள் மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். உள்ளே செல்லக்கூடிய காற்றில் வெளிவிடக்கூடிய காற்றில் கவனத்தை வைத்து அமர்ந்து உள்ளோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன? தண்ணி மேலே நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, கம்பி மேலே நடக்கிறது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கற்றுக்கிறது ஞானம் கிடையாது. ஞான யோகம்னா என்னென்னா, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, மருந்தில்லாமல், மனதை எப்படி நிம்மதியாக வைத்துக்கொள்வது, புத்தி எப்படி தெளிவாக வைத்துக்கொள்வது, எப்படி குடும்பத்தில் அன்போடு வாழ்வது, புருஷன் முன்னாடி எப்படி சண்டை இல்லாமல் சௌக்கியமாக வாழ்கிறது, இப்படி வியாபாரம் எப்படி செய்கிறது, ஒற்றுமை எப்படி வாழ்கிறதுன்னு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் தெளிவு கண்டு வாழும் ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஞான யோகிகள். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொன்னால் ஞான யோகியாமா. அப்படிலாம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கிலீஷில் பேசுகிறவங்க புத்திசாலியாமா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் தான் ஞானம்னு தப்பாக புரிஞ்சுருக்குறாங்க. ஞான யோகம்னா என்னென்னா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்க. உதாரணத்துக்கு நம்ம 45 வருஷமாக சாப்பிட்ருக்குறோம், ரசம் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ரசம் வைக்க தெரியுமா? தெரியாதில்ல. அப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம், தம்பி ரசம் மட்டும் வச்சுட்டா போதுமா ஞானியான்னு. நான் அப்படி கேட்கல. 40-50 வருஷமாக ரசம் சாப்பிட்ருக்கோம். ஒரு நாளாவது சமையல் ரூமில் போய் இதை எப்படி வைக்கிறாங்கன்னு கூட கற்றுக்கல இல்லையா? அவர்கள் நீங்கள் இப்போ வேறு எதை கற்றுருப்பீங்கன்னு கேட்குறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இது ஏன், இது எப்படி வந்துச்சு, இது என்ன நடக்குதுன்னு நம்ம கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியுங்க. அப்போ நாமளே ரசம் வைக்கிறத பற்றி மட்டும் பேசலை, சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறதெல்லாம் நாம் ஒரு முறையாவது அதை களவும் கற்று மரன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஆனால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் அவருடைய அருமை தெரியும். மறுபடியும் சொல்கிறேங்க கேளுங்க. ஞான யோகங்கிறது என்னென்னா பெரிய பெரிய வித்தையை கற்றுக்கிறது இல்லை, நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதே ஞான யோகம். உடனே நீங்கள்லாம் அப்போது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னா நான் டெய்லி கோர்ஸுக்கு போகணுமா, பரதநாட்டிய கிளாஸு, கராத்தே கிளாஸு, சமையல் கிளாஸ்னு எல்லா கோர்ஸுக்கும் போயிட்டு இருந்தால் எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு கேட்கலாம். கோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம். சிம்பிளாக சொல்லிட்டா, எனக்கு நிறைய விஷயம் தெரியுது, இது எப்படின்னு தெரியுங்களா? நான் கோர்ஸுக்கெல்லாம் போனது இல்லைங்க, புக்கெல்லாம் படித்தது இல்லைங்க. புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு மனிதனே புத்தகம். அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கள்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஞானிங்க. அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணணும். கேள்வி ஞானமே சிறந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு ஊரில் போய் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறேன். என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கார் வருது. அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்க எங்கள் வீட்டில் நைட்டு தங்குங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன்.
ஏர்போர்ட்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா நாங்கள் 2 பேரும் என்ன தெரியுமா பேசிக்கிறோம். அவர் எங்கிட்ட சுகர் பிபி பற்றி பேசிட்டு வராரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் பால் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன்னு. நான் என்ன பண்ணேன், பாலுன்னா என்ன, அதில் என்ன கெமிக்கல் போடுறாங்க, உங்கள் வீட்டில் பால் சாப்பிடுவீங்களா, இப்படின்னு பாலை பற்றி 1.5 மணி நேரம் பேசி முடிச்சோன்னே எனக்கு பால் சம்மந்தப்பட்ட ஞானம் வந்து விட்டது. இதுக்கு நான் கோர்ஸ் கற்றுக்க வேண்டாம், புரிஞ்சுக்குங்க. யார் எதில் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பேசுகிறத கேட்கும் பொழுது நாம் அறிவு அதிகமாகிறது. நம்ம தான் யாரையும் பேச விடுறதே இல்லையே, நம்மளே பேசிக்குவோம். ஆமாங்க, சில பேர் அப்படி தான், அடுத்தவங்க பேசுகிறத காதில் கேட்குறதே கிடையாது, தானே பேசிட்டு தானே போய்க்கிறது, கேட்டால் புத்திசாலின்னு சொல்கிறது. ரிசீவ் பண்ணுங்க. அதே மாதிரி அதே ஊரில் ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார், அவர் வந்து ஈஸ்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவர். அவர்கிட்ட கேட்டேன், ஈஸ்ட் கம்பெனி இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட்னா என்ன, அது என்ன ரேட்டு வருது, அதில் என்ன கலப்படம் கலக்க முடியுமான்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தேங்க. இப்போ எனக்கு ஈஸ்ட்டை பற்றி கேளுங்க, எல்லா பதிலும் சொல்லுவேங்க. இதே மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் மதுரையில். ஒரு சோப்பு கம்பெனி வச்சுருந்தாரு. சோப்புன்னா என்ன, அது எப்படி தயாரிக்கிறது, ஓ தேங்காயில் தான் சோப்பு தணிக்கணுமா, ஃபேட் ஆசிடில் தயாரிக்கூடாதா, சோப்பு வந்து வேறு தோரத்தை அடைக்குதான்னு சோப்பு பற்றி கேளுங்க, தெளிவாக சொல்லுவேன். இப்படி ஒரு ரைஸ் மில் போயிருந்தேன். அப்போது நம்ம என்ன ஒன்று பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவோம். நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேங்க. டீ எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இதுக்கு தேடலாம் வேண்டாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. உங்கள் அங்கிள், உங்கள் மாமா வந்து வக்கீல், வீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு வக்கீல்னா என்ன, சட்டம்னா என்ன, சட்டத்தை படிக்கிறதுக்கு என்ன புக் இருக்குது இப்படின்னு சட்டத்தை பற்றி கேட்டுக்குங்க. ஒரு நகை தொழிலாளி வராரு உங்கள் நண்பர், அவர்கிட்ட நகையை பற்றி கேளுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயம் கற்று வச்சுருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம். ஒன்று சொல்லட்டுங்களா, சில பேர் அப்படி தான் இறை சிந்தனையோடு வாழ்வாங்க, இறை பக்திமான்னு சொல்லுவாங்க, எல்லா கஷ்டமும் வரும். புரிஞ்சுக்குங்க, வெறும் பக்தி மட்டும் இருந்தால் இறைவனை நினச்சிட்டே இருந்தாலும் கஷ்டம் வராதுன்னு கிடையாதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ரயில்வே ட்ராக்கில் போய் நின்றுக்குங்க, இறைவான்னு சொல்லுங்கள், ட்ரெயின் வந்து மேலே அடிச்சுட்டு போயிடும். ரயில்வே ட்ராக்கில் நின்னா ட்ரெயின் வந்து இடிக்குங்கிற அறிவு வேணும். அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பக்தி மட்டும் பத்தாது, பக்தியும் தேவை, நமக்கு ஞானமும் தேவை. சில பேர் ஞானம் இருக்கும், பக்தி இருக்காது. சில பேர்கிட்ட பக்தி இருக்கும், ஞானம் இருக்காது. இரண்டும் சமானவு தேவைங்க. அப்போ தாங்க ஊரில் வாழ முடியும். அதனால் இனிமேல் இவருங்க பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க இல்லைங்களா, யார் எதில், ஆமாங்க, ஒருத்தங்க கோலத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஒருத்தர் சமையல் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்கள மதிக்கிறதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், யார் கூட இருந்தாலும் அவங்க எதில் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்து அவங்க கூட பேசி, வா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்து அவங்க விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நானும் கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுப்பேங்க. இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா மனிதர்களை படிப்பேன். எனவே ஞானம் யோகம் என்பது ரீக் எஜூர் சாமம் மதர்மணம் எல்லா வியாதியெல்லாம் கரைச்சி குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிறதுங்க, எதையும் விட்டு வைக்கக்கூடாதுங்க. வீட்டில் சமையல் பண்ணுறாங்க இல்லையா, இனிமேல் சமையல் ரூமில் போய் இது எப்படி பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது சமைக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க. அம்மா டெய்லி சாப்பிட்றோமல்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்கே வாங்க அம்மா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுமா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பேன்னு ஏன் தெரியுமா சொல்லலை, நமக்கு சமையலே தெரியல, அருமை தெரியலிங்க. அதே மாதிரி பெண்கள் வெளியே போய் வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இந்த ஆண்கள் மேலே ஒரு மரியாதை வரும். இவங்க வெளியே போய் வேலை செய்யாத பல பெண்கள் போக வேண்டியதானே, சம்பாதிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. வந்து பாருங்க தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்களா? நமக்கு ஞானம் அப்படிங்கிறது இல்லாதனால எல்லாத்தையும் குறை சொல்கிறேங்க. நாமளும் நல்லா இல்லைங்க, அதனால் உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்க. அதனால் இனிமேல் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, கோலம் போடுங்க, கரத்தை கற்றுக்குங்க, எதையும் விட்டு வைக்க வேண்டாங்க. நிறைய கற்றுக்குங்க, ஆனால் எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டாம். களவும் கற்று மறன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்போ தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஜாலியாக இருக்கும், புது புது விஷயங்களாக இருக்கும். அப்போ நமக்கு தெளிவு இருக்குங்க. எனவே ஞானயோகம் என்பது வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஞான யோகமே தவிர பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அல்ல என்று புரிந்து கொண்டு இனிமேல் உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நமது கூட இருக்கும் நம்மளிடம் கற்றுக்கொண்டு நாம் ஞான யோகத்தில் திகழ்ந்து நாம் இந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. காலை வேளையிலே நல்ல தெளிவான ஒரு சிந்தனை அளித்த கீழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக
தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள்ல எல்லாத்துக்குள்ளயும் உள்ள அடக்கமாக இருக்கிறது என்னன்னா இந்த மூச்சு தானுங்க. இந்த 2 நாசி வழியாக காற்றை சீர்படுத்துறது, காற்றை சீர்படுத்தும் பொழுது உடல் சுகமடைகிறது, உடல் சுகமடையும் பொழுது உள்ளமும் சுகமடைகிறது. இப்படி இந்த காற்றை சீர்படுத்துவதுல ஒரு முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா இந்த நடைப்பயிற்சி செய்யறாங்க. இந்த நடைப்பயிற்சியில ஒரு சிலர் பேசிக்கிட்டே செய்யறது, அல்லது ஒரு சிலர் காற்று சுத்தமான இடங்கள்ல செய்யாம இருக்கிறது. இதைய சீர்படுத்துறது எப்படி அப்படின்னா இந்த 8 நடைன்னு சொல்லுவோம். ஒரு 8 அடி நீளத்துக்கு போட்டு அதைய இப்படி மறிச்சிருவோம். இப்படி சாயும் பொழுது இந்த உடல் சாய்ந்து நடக்கும் பொழுது இந்த பக்கம் சாயும் பொழுது இந்த நாசி திறக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில யோகிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்டம் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இதுல காற்று ஓடல அப்படின்னா இந்த நாசியில ஓடல அப்படின்னா இதுல வச்சு அப்படி சாஞ்சுக்கு வந்துருவாங்க. இப்படி சாஞ்சுக்கு வந்திருந்தாங்கன்னா இதுல மூச்சு ஓடும். அதே போல இதுல சாஞ்சுக்கு வந்தாங்கன்னா இப்படி சாஞ்சுக்கு வந்துருவாங்க. இப்படி சாஞ்சுக்கு போகும் பொழுது இந்த நாசியில திறக்கும். இப்படி அவங்களுக்கு தேவையான பொழுது அதை மாத்திக்குவாங்க. அப்படி இந்த 8 நடை பயிற்சி செய்யும் பொழுது சாஞ்சு இப்படி நடக்கும் பொழுது இந்த 2 நாசிகள்லயும் காற்று ஆழமாக உள்ள போய் வரும். அதுக்குதான் அந்த 8 நடை பயிற்சியை வச்சிருக்கிறாங்க. அந்த 8 நடை செய்யும் பொழுது இன்னொன்னு என்னன்னா அந்த நல்லா அப்படி வேகமாக நடக்கும் பொழுது அந்த இதயம் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல அந்த குறிப்பாக அனைத்து அங்கங்களும் செயல்படும் பொழுது அதற்கு தேவையான ரத்தத்தை கொண்டு சேர்த்த வேண்டியது இருக்கு. அதற்காக இதயம் அந்த சீரா துடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியை இப்போ நம்ம ஒரு விளக்கமாக கொடுத்துக்கிறோம். அதை செய்முறையோட செய்து காட்டலான்னு இருக்கோம். இதை குறிப்பாக பல்வேறு நபர்கள் உணவு முறைகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இந்த பயிற்சிகள் மட்டுமே செய்து உடல் ஆரோக்கியத்தோட உள்ள ஆரோக்கியத்தோட பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்த யோக பயிற்சியோட சேர்த்து அதையும் நம்ம உள்ள கொண்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயிற்சி அது. மற்ற ஆசனங்கள் போல அதுவும் ஒண்ணு. ஆனா ஆசனங்களும் வேணும், அது மட்டுமே முழுமையல்ல. நடைப்பயிற்சி செய்பவர்கள் இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதனால அதை நாளைக்கு அந்த விளக்கத்தோட நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நலம் பெருக வளம் பெருக வாழ்க வளமுடன் வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. நடைப்பயிற்சியை பற்றி ஒரு சிறு உரையுடன் நாளை செய்முறையுடன் பார்க்க இருக்கிறோம். நடைப்பயிற்சியை பற்றி சிறு உரை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. மற்றும் 2 நாட்களாக நாம் இந்த இணைப்பிலே, அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சோழா சங்கத்தின் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய சிறு கருத்துக்கள் ஐயா சொல்லுங்க. ஒரு மிக நல்ல நிகழ்ச்சி. இப்ப நான் ஏற்கனவே ஒரு மின்சார வாரியத்துல இளமின் பொறியாளராக இருக்கும்போது இப்ப ஜஸ்ட் இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இப்ப இந்த இந்த உங்களுடைய காரைக்கால் கிளப்பினுடைய இந்த நிகழ்ச்சி மூலமா ஈவன் இப்ப இந்த பணி நமக்கு ஒரு வேலை பார்க்குறோம், எப்ப பார்த்தாலும் வேலை பார்க்குறோம், வேலைன்னு இருக்கும். ஆனா இதுக்கு இந்த மாதிரி ஒரு காலையில ஒரு நேரத்தை ஒதுக்கி உடலை உள்ளத்தை நன்கு பராமரிப்பதற்கு மிக மிக ஏதுவான ஒரு பயிற்சி. மிகவும் நல்ல பயிற்சி சார். எனக்கு அவர் இந்த இது ஒண்ணு கொடுத்தாருல, ஒரு ஆடியோ ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ஆடியோ ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஆடியோ சார். அதை நான் பின்பற்றுவேன் சார்.
யாரை நீங்க சொன்ன மாதிரி யாரை ஒரு பார்க்கும் போதும் அவங்க ஒரு எந்த துறையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு சார். அதே வந்து இந்த ஆடியோ கேட்டதுல மிக்க மகிழ்ச்சி. மிகவும் பயனுள்ள பயிற்சி சார். இது வந்து இதுல ஒரு என்ன சின்ன ஒரு இதுன்னா, எங்களுக்கு இந்த ஒரு சாரோட ஒரு 4-5 நாளுக்கு மேல நீங்க பேசியிருக்கீங்க. எங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாதனால, இல்லைன்னா இன்னொரு மற்ற மெம்பரை வந்து என்னால பண்ண முடியும். பரவாயில்ல சார், உங்களை நான் இன்னொரு தருணம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு செய்யறேன் சார். நன்றி சார், மிகவும் நன்றி சார். நன்றி வீரமணி சார். இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார். உங்களோட பங்களிப்பு வந்து நீங்க இந்த 2 நாள் வந்து உங்களோட சங்கத்தோட இணைப்போட நம்ம செஞ்சோம். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வந்து திருவாரூர் டேங்க் சிட்டி அவங்க கலந்துக்கிறாங்க. அதனால வந்து தொடர்ந்து உங்களோட பங்களிப்புகள், உங்களோட கிளப்ல உள்ள மெம்பர்கள் எல்லாரையும் நீங்க வந்து இந்த நிகழ்வுல வந்து பயன்படுத்துங்க, ஆர்வத்தை தூண்டுங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி அவங்களுக்கு எடுத்து கூறுங்க, அனைவரும் பங்கு பெற மாதிரி உங்களோட இது செயல்பாடுகளை கொண்டுவாங்க. இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து 365 நாட்கள் நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. சந்தோஷம் சார். இந்த நிகழ்வு பற்றி நன்றி சார். உங்க இந்த நிகழ்வை பற்றி தங்களுடைய கருத்துக்கு நன்றி. 2 நாட்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து பணியாற்றிய உங்களது சங்கத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் 2 நாட்கள் எங்களுடன் தொடர்ந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சோழர் சங்கத்திற்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்ட தலைவர் அவர்களுக்கும், நிகழ்விலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன். சொல்லுங்க தலைவர். வணக்கம் வீரமணி சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்க ஃபீட்பேக். ரொம்ப சந்தோஷம் சார். ஜானி பேசுறேன். ஏஜி நல்லா அழகா இது வந்து 180 நாளுக்கெல்லாம் தாண்டி போவோம். நம்ம இது வரைக்கும் கலந்துக்கல, இப்பதான் நீங்க கலந்துக்கிறீங்க. இதோட நிறைய விஷயங்கள்லாம் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. என்ன சொல்ல போனா நேற்று ஈவினிங் நடந்த விஷயம் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க உங்க கிளப்ல லாஸ்ட் இயர்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணீங்க, சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஒரு நாட்கள்லயாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நாள்ல உங்க கிளப்போட 100% ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இது பெரிய ஒரு அவார்டா இருக்கும் உங்களுக்கு இந்த டயத்துக்கு. ஏன்னா உங்களோட அவங்க 2 பேரோட இதுக்கும் பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். உங்களால முடியாது. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் வேற யார்ட்டையும் இதை சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 100% கொடுங்க. எல்லா மெம்பர்ஸையும் வர சொல்லுங்க, கலந்துக்கிட்டோம். அது மார்னிங்கா ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஜோவியல் தான், என்டர்டைன்மெண்ட் தான் எல்லாம் சொல்ல போனா. அதாவது நம்ம ஃபெலோஷிப் போகாம நான்வெஜ் சாப்பிடாம ஒரு சந்தோஷம் ஒண்ணு நம்மள அறியாம ஒண்ணு கிடைக்குதுன்னா அது ஈவினிங்ல கிடைக்குது. அது சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல செய்திகள் கிடைக்குது, நிறைய விஷயங்கள். அது அறிவுக்கும் சரி மூளைக்கும் சரி நல்ல ஒரு தனித்திறமைகள், ஒரு பாட்டோ இல்ல ஒரு டான்ஸோ, சின்ன சின்ன பிள்ளைங்க அழகா பாடுறாங்க. அது நம்ம டீம்லயே வந்து நிறைய தனித்திறமைகள் உள்ளவங்க, அவங்களையும் வந்து நீங்க இன்னைக்கு கலந்துக்க சொல்லலாம். அதை வந்து இப்ப நெக்ஸ்ட் கம்மிங் நியூ இயர்ல கூட வருது, நீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. அதை இந்த அளவுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம வெளியில வர போறது இல்ல, எங்கேயும் போக போறது இல்ல, டிராவல் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஈவினிங்னா 7 மணி, சண்டே கம்மிங் சண்டே 1ஆம் தேதி, மார்னிங்னா 5:30. ஒரு 100% நீங்க கொடுங்க. அது வந்து இந்த வருஷம் உங்களோட சிக்னேச்சர் ப்ராஜெக்டா இருக்கும். ஓகே, நன்றி தலைவரே. நன்றி தலைவரே, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்ல, நல்ல ஒரு செயல்பாடு, நல்ல ஒரு, அதாவது எப்படின்னா ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், சந்தோஷம். அதாவது திருவாரூர் ஏஜி ஜானி வந்து நல்ல ஒரு கருத்து, அதாவது எப்படின்னாக்கா அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையில சார் தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட சங்கத்தை வந்து இணைங்க, சங்கத்துல உள்ளவங்களும் இணைச்சு அவர் சொல்ற மாதிரி பெரிய ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டா அவங்களோட கொண்டு வரலாம். ஏன் தலைவர் செயலாளருங்கிறது 1 வருஷ பதவி. இந்த பதவியில வந்து நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த சாதனைகள்ல வந்து அனைத்து மெம்பர்களுக்கும் இந்த ஒரு சாதனையும் கொண்டு சேர்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு பெருமைங்கிறத அவர் விளக்குறாரு. அவரோட விளக்கத்துக்கு நன்றி ஜானி சார். நன்றி தலைவர். ஐயா கண்ணப்பன் ஐயா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். ஆமா சொல்றேன், குறிச்சுக்கோங்க எல்லாரும். 97
88 ஐயா 36 ஐயா ஒரே நிமிஷம். சொல்லுங்க ஐயா. 97 ஆ 88 ஆ 36 ஆ 13 55. நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்நிகழ்வு நிறைவு செய்கிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.